ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆன்லைன் ஆன்லைன் என்று அடித்துக் கொண்டு அலைகிறார்களே என்று பழம்பெருமை பேசும் பங்காளிகள் பதற்றப்படுகிறார்கள். ஆன்லைனில் உணவுப் பொருட்கள் அனுப்பி விருந்து விற்றார்கள், இப்போது ஆன்லைனில் மருந்து விற்கிறார்களே என்று அங்கலாய்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கூட்ட நெரிசலிலே சிக்கி மாடிப்படிகளிலே முக்கி குறுக்கே விழுந்தவரே, என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா என திட்டி பொருட்களை வாங்குவதை விட மடிக்கணினியை தட்டி நொடியிலே பொருட்களை வாங்கும் தந்திரம் இது என்பதை அறியாதவர்களா அவர்கள்? இதனை சொன்னால் இடிதாங்கி மக்களை தவறாக வழிநடத்துகிறான் என்று இடித்துரைக்கிறார்கள். என் லைன் ஆன்லைனாக இருந்தால்தான் அடுத்தவன் லைன் ஆப்லைன் ஆகும் என்ற கொள்கை பிடிப்பில் வாழ்பவன். தவறான பாதையில் நடக்க நேர்ந்தாலும் என்னை நம்பி வந்தவர்களை 4 வழிச்சாலையில் டோல்கேட்டில் நிறுத்தி வைக்கும் நல்லிதயம் கொண்டவன் நான். இது 4 அடியாரை படிக்காத 6 அடியார்களுக்கு ஆன்லைன் வைக்கும் ஆப்பு தெரியாதா? இடிதாங்கிக்கு இப்போதெல்லாம் மேடையில் ஒருவரும் பொன்னாடை அணிவது இல்லை. காலம் பொன் போன்றது என்று காலத்தின் அருமை கருதி பொன்னாடையை ஆன்லைனில் அனுப்பி தருமாறு கூறிவிட்டதால் அந்த பொன்னாடையே எனக்கு நானே என்ற அடிப்படையில் போர்த்தி கொண்டு தூங்கி விடுகிறேன். வாடிப்பட்டியில் இருக்கும் ஒருவன் இன்று வாட்ஸ்அப்பில் வந்து என்னை வம்பிழுக்கிறானே, பேச்சுப்பாறையில் இருக்கும் ஒருவன் பேஸ்புக்கில் என்னை பொறித்தெடுக்கிறானே, அது ஆன்லைன் வசதியின் வளர்ச்சி இல்லையா? இடிதாங்கியின் கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு அடுத்த நாள் ஆன்லைனில் ஹாட்டாக பிரியாணி அனுப்பி வைக்க ஆஃபர் அளிக்கப்படுகிறது. அதனால் தான் ஆன்லைன் வர்த்தகத்தை ஆப் செய்ய முயற்சி செய்வது என்ன நியாயம்? இந்த ஆன்லைன் உலகம் ஆணாதிக்க உலகமாக இருப்பதை மட்டும் என்னால் சற்றும் சகித்துக் கொள்ள முடிவது இல்லை. ஆன்லைன் என்ற ஒன்று இருப்பதை போல் பென்லைன் என்ற ஒன்றை ஏன் உங்களால் கொண்டு வர முடியவில்லை? அதை போல ஆண்ட்ராய்டு போன் கண்டுபிடித்த தெரிந்த உங்களுக்கு பென்ட்ராய்டு தயாரிக்க ஏன் மனமில்லை? வருங்காலத்தில் ஆன்லைனில் வாக்களிக்கும் வசதியை கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கு வாக்கு வங்கி வறட்சி ஏற்பட்டுவிடும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.